இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஹே நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கான ஒரு யூஸ்ஃபுல் அப்ளிகேஷன். ஸோ ஒரு பயனுள்ள அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்கலாம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் நிஞ்சா. வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதிகமான ஃபைல்ஸை வந்து நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஸோ தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபோனோட மெமரியில் வந்து சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஜங்க் ஃபைல்னு சொல்லுவோம், அதாவது தேவையில்லாத ஃபைல்ஸ், அதாவது டெலிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டெலிட் பண்ணாலும் ஒரு சில ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களுடைய ஃபோனோட இன்டர்னல் மெமரியில் வந்து சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சி அழிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நிறைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்னும் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோனோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால் வந்து உங்களுடைய ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை வந்து அதிக நேரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்துறது மூலமாக உங்களால் இந்த 3 விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த அப்ளிகேஷனை பார்க்குறதுக்கு வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம், அதாவது உங்கள் ஃபோனோட கிளீனர் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு யுவர் ஃபோன் கிளீனர் லைட் அப்படிங்கிற டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் இதோட இன்டர்ஃபேஸ். ஸோ 2 சர்க்கிள் இருக்குது. இதில் வந்து யூஸ்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூஸ்ட். ஏன் 2 யூஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ரேம், அதாவது ஸ்டோரேஜ் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ரேம்ப் எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஹைலைட் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா ஜங்க் கிளீனர், ஃபோன் பூஸ்டர், ஃபுல் ஸ்கேன், CPU கூலர், பேட்டரி சேவர், பவர்ஃபுல் பூஸ்ட். ஸோ இந்த 4 விஷயங்களுமே நம்ம ஃபோனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இது இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஐக்கான் இருக்குது, சின்ன சின்ன ஐக்கான், அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் டூல்ஸ், ஆப் மேனேஜர், டிவைஸ் டெஸ்டிங். ஆப் மேனேஜரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கேனிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 325 ஃபைல்ஸ் இருக்குது நினைக்கிறேன். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் உள்ள அப்ளிகேஷனை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண ஒரு அப்ளிகேஷன், பண்ண வேண்டிய அப்ளிகேஷன். ஸோ இது இல்லாமல் டிவைஸ் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா விஷயங்களையும். ஸ்பீக்கர், அதே நேரத்தில் வைஃபை, அதே நேரத்தில் டிவைஸ் இன்ஃபோ, உங்கள் ஃபோனோட இன்ஃபோ, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ பேட்டரியோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹார்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் எவ்வளோ யூஸ் ஆகிட்டு இருக்குது, ரேம்ப்பு, பேட்டரி, ஒய்ஃபை ஸ்ட்ரென்த்து, இது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ வந்து ஜங்க் கிளீனர் வந்து நம்ம எப்படி இது க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். டேப் பண்ணுங்கள். அதில் டேப் பண்ணும்போது யுவர் ஃபோன் க்ளீன் நீட் அக்சஸ் டு ஸ்டோரேஜ் அப்படின்னு ஓகே கொடுங்க, அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ அளவு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிடுது. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எத்தனை ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குங்கிறத இந்த அப்ளிகேஷன் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ணிடுச்சு. 704 MB ஃபைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் இதுதான். ஸோ பேக் போயிடுங்க. ஸோ ஏதாவது ரேட்டிங் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியே உங்களுக்கு ஃபோன் பூஸ்டர், ஃபுல் ஸ்கேன், CPU கூலர், பேட்டரி சேவர், பவர்ஃபுல், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஷேர் யுவர் ஃபோன் கிளீனர். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இது இல்லாமல் டிவைஸ் இன்ஃபோ, பேட்டரி, டிவைஸ் டெஸ்டிங், ஆப் மேனேஜர். ஸோ இந்த 5 விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான அப்ளிகேஷன். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சமான அப்ளிகேஷனையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.